தூங்கி எழுப்பிட்டீங்களா? நல்லா காயங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் காலை நேரத்தில் கூடியிருக்கிற எல்லா வாலிபர்களையும் வாழ்த்துகிறேன். வெளியிருக்கிற வாலிபர்கள் தயவாய் வேகமாய் நீங்கள் உள்ளே வரும்படி அன்போடு கேட்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நேற்று காலை முதல் மாலை வரை கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இந்த நாளிலும் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு இருங்கள். இந்த காலை செஷன், மத்தியான செஷனை கர்த்தர் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஒரு விசை கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாடுவீங்களா கூட சேர்ந்து? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. என் கூட பாடுங்க பார்க்கலாம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கரத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் எங்கள் நடுவில் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்க. ஒரு விசை கூட சத்தமா பாடுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், ஓ இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும், இன்று மேன் பாடுவே பாடுவோம் அல்லே. சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லே. ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சொல்லு, பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். கரத்தை உயர்த்தி, இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம். Thank you Holy Spirit. இந்த காலை நேரத்தில் வாலிபர்கள் நடுவில் உம்முடைய நாமம் உயரட்டும். ஓ, இந்த வார்த்தை சொல்லுது, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது எத்தனை பேர் அப்ப நாமத்தை சொல்றதுக்கு ஆசையா சொல்ல போறீங்க? இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். ஒரு விஷயம் கூட அப்ப நாமத்தை சொல்லி உயர்த்தி, இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல இந்த வார்த்தை, உங்க நாமம், உங்க நாமம். ஆண்டவரே, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மேன்மை அடைவீராக. பாடுவோம். அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லா தம்பிமா தங்கச்சிமா எல்லா வாலிபர்கள் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya ஹalleluya யாவே ஹalleluya. கடைசியா என் உயிரான உயிரான இயேசு, என் 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 உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே. நல்ல கைகளை தட்டி நம் உயிரோடு கலந்திருக்கிறவர், நம்மோடு உறவாட விரும்பினவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், முடிக்க போகிறவர், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரத்தோட நல்ல கைகளை தட்டி இந்த இயேசுவை ஆராதிக்கிறதா எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் சொல்றவர். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். தாழ்த்துகிறோம்ப்பா.
நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தமா நல்ல வலது கையத்தை உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். உங்கள் நடுவில் இந்த 2 நாட்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறதை பாக்கியமாய் கருதுகிறேன். என்னை அன்போடு அழைத்த FGOM போர்டுக்காக, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா ஊழியர்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வாலண்டியர்ஸ் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் பல இடத்திலிருந்து வாஞ்சையோடு இந்த 1.5 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்காரும்படி வந்திருந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள். ஆமென். இந்த உறவுலே நிலைத்திருந்து கடைசி வரை வாழுங்கள். உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களை கர்த்தர் உயர்த்துவதை யாருக்கும் தடுக்கவும் முடியாது. ஒவ்வொருவரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நேற்றைக்கு மாலையில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரை கர்த்தர் தனித்துவமாய் படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரயோஜனமாய் படைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பர்பஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். எனவே இதை மட்டும் மறக்காமல் தேவ சமூகத்தில் உங்களை எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ. ஆமாம், நேற்று சொன்னேனே, குயவன் கையில் நம்ம எப்போவுமே மண்ணாவே இருந்தால் தான் அவர் உருவாக்கிட்டே இருப்பார். பாத்திரமாக கொடுத்தா அப்படியே தூக்கி வச்சிருவார். குயவன் உருவாக்கணும்னா அவர் கையில் நான் மண்ணாவே தான் இருக்கணும். கர்த்தர் எவ்வளோ உங்களை உயர்த்தினாலும் அவன் ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கடந்த ஆண்டில் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த நினைவை திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அப்போ தான் ஒரு வார்த்தையை சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் என்ன எவ்வளோ கொண்டு உயர்த்தி வச்சாலும் என்னுடைய ஸ்தானம் என்பது உங்கள் பாதத்தில் தான்ப்பா அப்படின்னு சொல்ல வச்சார். எவ்வளோ தூரம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம், உற்சாகத்தோடு நல்லா பாடி ஆராதிக்கிறீங்க. ஆமென். இந்த ஆராதனை கூட்டத்தோடு மாத்திரம் இல்லாமல் உங்கள் தனித்துவமான வாழ்க்கையில், பர்சனல் லைஃப்பில், உங்கள் பர்சனல் ரூம்லையும் நீங்கள் அதிகமாக ஆண்டவரை ஆராதிங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது பாடலை சேர்ந்து பாடுவோம். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. பாடல் கற்றிருப்பீர்கள். நல்ல கைகளை தட்டி, பாடத்தால மடியில் வச்சு நல்ல கரங்களை தட்டி பாடலாம். இந்த வாலிபம் நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடுற சத்தத்தை கேட்டு வெளியில இருக்கிறவங்களா உள்ள ஓடி வரட்டும். நல்ல கைகளை தட்டி இன்னும் கை தட்டி கேட்கலாமே. பாடுவோம். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை பாடி உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்களாம் சொல்ல போற, சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளிவிட்டு எல்லா பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு பாடுவோம். சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே வைத்தேன் முற்றுப்புள்ளி. சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவத்திற்கே. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் ஒரு விஷயம் கூட, சாத்தானை சாத்தானை என் வாழ்வை விட்டு தள்ளி பாவ நீங்க பாடுங்க பார்க்கலாம். சாத்தானை பாவத்திற்கே. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே வாழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி. ஓ இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த நேசருக்கே. இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி சொல்ல போற, இயேசுவை என் முன் வைத்திருக்கிறேன், நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன்.
இனி நான் அல்ல, இயேசுவே என்னை ஆழ்கிறவர். சேர்ந்து பாடுவோம். இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன், நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன். இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன், நான் இனி சொல்லுமா, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இனி நான் அல்ல, என் இயேசுவே ஆழ்கிறார். இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே என்னை தேடி, ஓ இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே என்னை தேடி வந்த நேசருக்கே இந்த வாலிபம். ஒரு விஷயம் கூட, இயேசுவை என் முன்னே வைத்து, இயேசுவை என் முன்னே வைத்துக் கொண்டேன், நான் இனி என் பின்னே நோக்க மாட்டேன். இயேசுவை ஓ நான் இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என் இயேசுவே. ஒரு மலசந்தரா, இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, இந்த வாலிபம், இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே என்னை தேடி வந்த நேசருக்கே, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே என்னை தேடி, ஓ இந்த வாலிபம் என் இயேசுவுக்கே என்னை தேடி, நேசருக்கே இந்த வாலிபம் இயேசுவுக்கே என்னை தேடி வந்த நேசருக்கே இந்த வாலிபம். என்னை நல்ல கைகளை தட்டி, என் வாலிபம் இயேசுவுக்கே சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் வாலிபம் என் இயேசுவுக்கே. ஆமென். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பொதுவாக இந்த டீனேஜ் இருக்குல்ல, 13 to 19 இல்ல, அதான் டீன் ஒரு டீனேஜ். இந்த டீனேஜ் தான் ஆக்சுவலி ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில நாம் கொடுக்கிற தசம பாகம். தசம பாகம் யாருடையதுன்னா கர்த்தருடையது இல்ல. அது எப்படி கொடுப்பாங்க? 10ல் 1. மனுஷனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு தெரியாத பைபிள்ல? மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 80 70. கொஞ்சம் கூடி போச்சுன்னா அப்படி 120 வரை போகலாம். ஆனால் அதெல்லாம் கஷ்ட காலம். 70ல் தசம பாகம் எவ்வளவு? இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சா ஏன்னு நாங்கள் இங்கே வந்து உட்கார போகிறோம் இல்லை. 70ல் தசம பாகம் 7. நம்முடைய ஆயுசு காலத்தில் இந்த 70ல் குழந்தைங்கன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அப்புறம் டீனேஜ் இருக்குது, அப்புறம் யூத் இருக்குது, அப்புறம் வந்து வயசான அடல்ட் இருக்குது. ஸோ இந்த மற்ற எல்லா ஏஜையும் பார்த்தீங்கன்னா இந்த 7 இயர்ஸ் வராது. ஆனால் இந்த டீனேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 இயர்ஸ் வரும். 13 to 19. இந்த டீனேஜ், இந்த தசம பாகத்தை மட்டும் நீங்கள் சரியாக உங்கள் ஏஜை வந்து கரெக்டாக கர்த்தருக்குன்னு நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு உங்கள் லைஃப்ங்கிறது வந்து பயங்கரமான பிரைட் ஃபியூச்சராக இருக்கும். ஆனால் சாத்தான் பண்ணுற பெரிய தந்திரமே இந்த ஏஜில் தான் கை வைப்போம். மெயினாக இந்த ஏஜில் தான் கை வைப்போம். இந்த 13லேருந்து 19 இந்த ஏஜில் நாம் சந்திக்கிற சவால்கள் என்பது கொஞ்சமாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த பாவத்தோடு உள்ள போராட்டம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த நாட்களை, இந்த 13 to 19 இந்த ஸ்டேஜை மட்டும் நீ சரியாக ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டேனா, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்துட்டேனா, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக ஆண்டவர் சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து கொடுத்துட்டேன்னா, அவர் உன்னை கையில் எடுப்பார் பாரு. அதன் பிறகு அந்த 19க்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிரைட் ஃபியூச்சரை, மகிமையான ஃபியூச்சரை கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நடத்துதல் என்பது ஆச்சரியமா இருக்கும். தாவீது பார்த்தீங்கன்னா வாழ்ந்ததை காட்டுக்குள்ள தான் வாழ்வார். ஆனால் எதை குறித்த பயமும் இல்லை, எதை குறித்த கலக்கமும் இல்லை. ஏன்னா தன் வாழ்க்கையை வந்து தன் தகப்பனிடத்தில் கொடுத்தாரான்னு தெரியல. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து பொதுவாக யாருமே ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. யெகோவான்னு கூப்பிடுவாங்க. யெகோவா தேவன், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே. ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு அந்த உரிமையை கத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து கிருபாசன தண்டையில் நம்ம இழுத்து கொண்டு வந்து திரச்சிலை கிழித்து அவர்கிட்ட நெருங்கி வந்து அவரை அப்பா, டேடி என்னெல்லாமோ கூப்பிடுறோம்ல.
ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி யாருமே ஈஸியெல்லாம் கூட மாட்டான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒருத்தர் தான் அவர் அப்பான்னு கூப்பிட்டுருப்பார். யார் தெரியுமா? தாவீது. சங்கீதத்தில் சொல்லுவார், நீர் என் பிதா அப்படின்னு சொல்லுவார். நீர் என் பிதா. தன் வாழ்க்கையிலே தகப்பனால், தாயால், குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட இந்த தாவீது யாரை ஃபர்ஸ்ட்ல நிறுத்திட்டார்? வாழ்க்கையில தேவனை முன்னிறுத்திட்டார். அதனால தாவீது காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பயம் இல்லை. சிங்கம் வந்தாலும் பயம் இல்லை, கரடி வந்தாலும் பயம் இல்லை. கோலியாத்துக்கு போய் முன்னாடி நின்னாலும் மொத்த சேனையும் பயந்து பின்வாங்கி கலங்கி நிற்கும் போது, சவுலே கலங்கி நிற்கும் போது தாவீதுக்கு பயம் இல்லை. ஏன்னா தாவீதுக்கு அவ்வளோ நிச்சயம், நான் தனியா இல்லை, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எதை குறித்த பயமும் இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, நானும் கர்த்தரோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நேற்று சொன்னேன், இளையகுமாரனுக்கு அப்பா இருக்கிறாருன்னு சொல்றதுல விஷயம் கிடையாது. அவர் அப்பா கூட இல்லை, அதனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை விட நான் கர்த்தரோடு இருக்கிறேனா, அது ரொம்ப முக்கியம். எலியா அதனாலதான் ஆகாபுக்கு முன்னாடி தைரியமா சொல்றா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தேவன் எனக்கு முன்பாக நிற்கிறவர் என்றால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அந்த எலியாவை தான் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தர் தனியாய் நிறுத்தி சவாலை சந்திக்க வைத்தார். வெட்கப்பட்டு போக விடலை. காரணம், கர்த்தர் என் கூட இருப்பதனால எனக்கு பயம் இல்லை. பாட்டுத்தாள 5வது பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பாடுக பார்க்கலாம். கேடகம் நீர், மகிமையும் மகிமை, நான் பெற்ற சிறந்த, எனவே அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால். சத்தமா பாடுங்க. பயமில்லையே, 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 பயமில்லை, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் சொல்றாங்க? கையை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், நீயும் ஆண்டவரோட கூட இரு. உன் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்க தேவையில்லை. ஒரு காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுதி வச்சுக்கணும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை குறித்து எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதுவரை நடந்ததல்ல, இனி நடக்க போறது. என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி வைக்கணும், இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என் பெற்றோரோ என் கூட இருக்கிறவர்களோ நானோ அல்ல, என்னை உருவாக்கின கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பயமில்லையே, பயமில்லை. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாட போறோம். ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதர. நல்ல கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த, எனவே அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ. தம்பிமார்ல கை தட்டவே இல்லை? நல்ல கை தட்டி, ஃப்ரெண்ட்ல இருக்கிற தம்பிமார்ல நல்ல கரங்களை தட்டி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய். சந்தோஷத்தோட பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. பயமில்லையே, 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 பயமில்லையே,
என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆண்டவர் பார்த்து சொல்ல, என் கீதமுமானீர், என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனே. நம்பிக்கையோடு என் விளக்கை ஏற்றி, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலைய. எத்தனை பேர் நம்புறீங்க? கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய். கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த. எனவே அஞ்சிட மாட்டேன் என்னுடனே. ஓ பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய். பாடுங்க பார்க்கலாம். பயமில்லையே, பயமில்லையே. ஓ என் கர்த்தர், ஆமென். பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் என் நல்லமை பணி, என் நல்லமை பணி, என் முன் செல்கின்றேன் பசுமையாக நடத்திடுவே. பாடுங்க பார்க்கலாம். என் நல்லமை பணி, என் முன் செல்கின்றேன் பசுமையாக. எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழி செய்து என் தலையை நிமிர செய்வே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை. ஓ என் கேடகமே, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் இருப்பதனா. ஓ கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறப்பா நீர். ஹல்லேலூயா. அஞ்சிட மாட்டேன் இருப்பதனா. சந்தோஷத்தோடு பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர். எல்லாரும் சத்தமா பாடுங்க பார்க்கலாம். பயமில்லையே, எதிர்கால, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. காரணம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பயமில்லையே, பயமில்லையே. ஆமென். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனவே சொல்லுங்க, கேடகம் நீ, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. உன்மேல் அவருடைய கிருபை பெருகும். அவருடைய கிருபை இருப்பதா நீ கலங்க தேவையில்லை. உன்னை உயர்த்த வேண்டிய விதத்தில் அவர் உயர்த்துவார், நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவார். தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர. கடைசி ஒரு வார்த்தை பாடும். மலைகள், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள். சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சொல்லு. மலைகள், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை.
மாறாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க பார்க்கலாம், என்னை விட்டு, எஸ், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. நல்ல கையை தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், ஓ அவர் கிருபையே, அவர் கிருபையே, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்க்கையில், அவர் கிருபையே. ஆண்டவர் எனக்கு ஜெயமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், யெகோவா நீசி அந்த ஜெயமானவர், யெகோவா நீசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமான. சந்தோஷமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தை சொல்லும், மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், உங்க சத்தம் கேட்கட்டும், மலைகள், ஓ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை. கடைசி அவரை உயர்த்தி ஒரே சத்தமாய், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட அவரை உயர்த்தி, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி ஓ உந்தன். ஆமென். முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட, என் கர்த்தர் என் பக்கத்துல தான் இருக்கிறார், என்னோடு கூட துணையா இருக்கிறார், என் முன் செல்லுகிறார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவரே என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. யோசுவாவின் தலைமைக்கு, மோசேயின் தலைமையிலிருந்து யோசுவாவின் தலைமைக்கு மாற்றப்படும் போது யோசுவா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்து நான் தான் ஜனத்தை நடத்த போகிறேன். என்னை ஆச்சரியப்படுத்தினது, ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கை நிறுத்தினார், ஈசாக்கின் அடுத்து யாக்கோபை நிறுத்தினார். அதே போல மோசைக்கு அடுத்து அவர் பிள்ளையை நிறுத்துவார்னு பார்த்தா இல்ல, யோசுவாவை நிறுத்துறார். ஏன் இந்த யோசுவாவை அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வரான்னா, பல பல வசனங்கள், பல ஆதாரங்கள், பல காரியங்கள் இருந்தாலும் என்னை ரொம்ப என்னோடு பேசின ஒரு வார்த்தை, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்ற ஒரு வார்த்தை, பிரசனத்தை விட்டு பிரியல. அதான் நேற்றுக்கு சொன்னேன், எவன் ஒரு பிரசனத்திலே இருக்கிறானோ கர்த்தர் அவனை கவனிச்சுட்டே இருப்பார். அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஸ்தானம் என்பது அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஸ்தானம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று இப்படி
பாடுவேன், பிரசங்கிப்பேன் என்பதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காதது. ஆனால் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த போது கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். நம்ம எப்படி மாற்றணும்? நான் என்னை ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் அநேக இடத்துல எங்கே போனாலும் என்னுடைய செய்தியில் அந்த பாயிண்ட் வரும். என்னோடு இடைப்பட்ட என்னை உருவாக்கின ஒரு சாப்டர் தான் யோவான் 2வது அதிகாரம். லாஸ்ட் இயரில் நான் இங்கே சொன்னேன். அங்கே ஒரு பாத்திரத்தில் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துகிறார். இல்லை, ஒரு பாத்திரத்தில். அந்த பாத்திரம் ஏற்கனவே திராட்சரசம் இருந்த பாத்திரமும் கிடையாது, கை கால் கழுவுறதுக்கு பயன்படுற பாத்திரம். அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை யாரும் எடுத்து குடிக்க மாட்டார்கள். அதை எடுத்து கீழே தான் ஊற்றுவாங்க. கை கால் கழுவு, அந்த தண்ணி வேஸ்டாக போகும். ஆனால் அந்த பாத்திரத்தில் திராட்சை பழத்தை யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. உள்ள கொண்டு வர சொல்றார், தண்ணீரால் நிரப்புங்கன்றார், கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். இந்த 3 தான் சொல்றார் ஆண்டவர். அதை கொண்டு வாருங்கன்றார், தண்ணீரால் நிரப்புங்கன்றார், கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். அதுக்குள்ள என்ன ஊத்துனாங்கிறது ஊத்துனவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஊத்துனவன் கிட்ட கேட்கலாமா, எப்ப அந்த பாத்திரத்தில் என்ன ஊத்துனீங்க? தண்ணீர். இப்ப என்ன கொண்டு போறீங்க? தண்ணீரை தான் கொண்டு போறோம். அவனுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா டேஸ்ட் பண்றவன் சொல்றா, முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா அப்படின்ற. அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் கானா ஊருக்கு போய் இந்த டூரிஸ்ட்லாம் போறாங்கல்ல, அங்க போறவங்க எதை பார்க்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஏற்கனவே திராட்சை ரசம் ஊட்டப்பட்ட பாத்திரத்தை அல்ல, ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை மகிமைப்படுத்துறாரு பாடுங்க. அந்த பாத்திரத்தை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு போறாங்க. அந்த கற்சாடி எங்க இருக்கு? அந்த கற்சாடி யாருக்கு? இப்போ ஏற்கனவே ஊட்டப்பட்ட பாத்திரம், அது விலை உயர்ந்தது, அது யாருக்கும் இப்ப தேவை கிடையாது. ஆனா ஒரு பாத்திரம் ஆண்டவர் மகிமைப்படுத்தினதும் அந்த பாத்திரத்துடைய வேல்யூவே மாறுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாத்திரத்துக்கே இப்படி ஒரு வேல்யூவை கர்த்தர் உண்டாக்குவார்னா பிள்ளைக்கு உண்டாக்க மாட்டாரா? ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைக்கு ஆண்டவர் வேல்யூ தர மாட்டாரா? ஆனா இந்த பாத்திரத்துக்கு வேல்யூ உண்டாக ரீசன் என்ன தெரியுமா? என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்த, இதே பாத்திரம் வெளியில இருக்கும்போது தண்ணி தான் ஊத்துறாங்க, உள்ள இருக்கும்போது தண்ணி தான் ஊத்துறாங்க. வெளியில இருக்கும்போது தண்ணி யாரும் விரும்பி டேஸ்ட் பண்ணி குடிக்கல, ஆனா உள்ள இருக்கும்போது தண்ணியை டேஸ்டா குடிக்கிறாங்க. வெளியில இருக்கும்போது தண்ணி வேஸ்டா போச்சு, உள்ள இருக்கிற தண்ணி டேஸ்டா மாறுது. வெளியில இருக்கிற தண்ணி கீழே ஊத்துறாங்க, உள்ள இருக்கிற தண்ணி எடுத்து வாய்க்குள்ள ஊத்துறாங்க, வயிற்றுக்கு ஊத்துறாங்க. இப்படி ஒரு மாற்றத்துக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ரீசன் தான். தூரமா வச்சிருந்த பாத்திரம் இப்ப இயேசு பக்கத்துல வந்துடுச்சு, அவ்வளவுதான். உறவுக்குள்ள வந்த பாத்திரம் மகிமையா மாறிச்சு. அன்பான வாலிபர்களுக்கு சொல்றேன், நீ உறவுக்குள்ள இருக்கிறது உண்மையானால் உன்னை கர்த்தர் கொண்டு போகிற ஸ்தானம் என்பது நீ நினைச்சு, இந்த பாத்திரம் என்னைக்காவது நினைச்சிருக்குமா? ஆண்டவரே, எனக்கு அதே போல திராட்சை ரசம் ஊத்துறத மாத்திரம். பாத்திரத்துக்கு ஷேப் மாறல, பாத்திரத்துக்கு தரம் மாறல, அதே பாத்திரம் தான். உள்ள இருக்கிற பாத்திரம் போல உடனே இது கோல்டாவோ அல்லது வெள்ளியாவோ மாத்தல, பாத்திரம் அதே பாத்திரம் தான். ஆனா அந்த பாத்திரத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. மோசை ஆண்டவர் திக்குவாய்ன்னு சொன்ன வாய் தொட்டு திக்குவாயை மாத்தல, அதே மோசை தான், திக்குவாய் மோசை தான். ஆனா அந்த மோசை பேசினா எகிப்துக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், அந்த மோசை பேசின எகிப்திற்குள்ள அதிசயங்கள் நடக்கும், அந்த மோசை பேசின பார்வன் நடுங்குவான், அந்த மோசை பேசின கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த மாற்றம் உண்டாச்சு? 40 வயசுல மோசே எல்லாத்துல வல்லவனா இருந்தான். அன்னைக்கு போய் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்ய போகும்போது எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. அதே மோசே இப்ப 80 வயதுல பலவீனனா போகிறான், ஆனா எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. என்ன மாற்றம்? 40 வயதுல படிப்போட போனவன், திறமையோட போனவன் அக்செப்ட் பண்ணல, ஆனா 80 வயதுல பிரசனத்தோட போனவனை எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. உன் திறமை அல்ல விஷயம், உன் அறிவல்ல விஷயம், உன் படிப்பல்ல விஷயம், தேவனோடு இருக்கிற பிரசனமே உனக்கு விஷயம். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதரின் மகிமை உனக்குள் உதிக்குமானால் நீ சட்டைகளை அடித்து பரப்பா. வலது கரத்தை உயர்த்தி, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே உயரே. சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே. பக்கத்துல ஒருத்தங்க கைப்பிடிச்சு பிளஸ் பண்ணி சொல்லுங்க, நீங்க சீக்கிரம் பறக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க எந்த கண்ட்ரிக்கு பறக்கலாம். ரைட், எங்க போனாலும் இப்ப தீ எரிஞ்சிட்டு இருக்கான், அதனால பறக்கிறது.
கர்த்தர் நல்ல சீக்கிரத்தில் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், நேற்று முதலே ஆண்டவர் அதான் இருதயத்தில் இந்த 1.5 நாள்ல யார் யார் உண்மையா அர்ப்பணிச்சு வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க புறப்படுறீங்களோ உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிற சகோதரர்கள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட ஜீசஸ். சந்தோஷமா? ஆமென், ஹalleluya. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடுவோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடுங்கள். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்கள். நல்ல கைகளை தட்டி மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே. என் சிறையிருப்பின் நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள், நான் சிறுமைப்பட்ட நாட்கள். காரணம் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை சிறகடித்து பறந்திடுவே, சிறகடித்து பறந்திடுவே. நல்ல கைகளை தட்டி மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே. நல்ல கைகளை தட்டி பாடலாம் சேர்ந்து. பின்னாடி இருக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்தது. உன்னை ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் பயன்படுத்தும் நாட்கள் வந்திருக்கிறது. மகிமை உதிக்கும். ஹalleluya. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உயரங்களில், உயரங்களில் பறந்திடுவே. மேலே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். பாடுங்க பார்க்கலாம். எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய். ஆண்டவரே, இங்கிருந்து புறப்படும் போது உற்சாகத்தோடு உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே. பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி. மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, பறப்பேன். உயரே, உயரே, உயரே. ஒரு விஷயம் கூட சொல்ல போறோம். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. என் சூரச்செடி நாட்கள் முடிந்து விட்டது. என் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிக்கும். நான் சிறகடித்து பறப்பேன். சேர்ந்து பாடுவோமா? என் சிறையிருப்பின் நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட, உங்க சத்தம் கேட்கட்டுமே, பாடுங்க பார்க்கலாம். என் சிறையிருப்பின், என் சிறை, சூப்பர். நான் சிறுமைப்பட்ட நாள், உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை
சத்தம் மட்டும் கேட்கட்டும். மேலே உயரே, மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே உயரே நான் பறப்பேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பேன். எஸ் லார்ட், ஒவ்வொருவரையும் பறக்க பண்ணுங்க. மேலே உயரே உயரே பறப்பே. கடைசி ஒரு விஷயம் கூட. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பே. உயரே 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 நான் பறப்பே. மேலே உயரே உயரே நான் பறப்பே. தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி என்னை பறக்க வைக்க போகிறவர், என்னை மேன்மைப்படுத்த போகிறவர் என்னோடு இருப்பதினால், எனக்குள் உதித்ததினால் நான் பறப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். என்னை பறக்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. ஒரு கழுதை கட்டப்பட்ட ஒரு கழுதை. அந்த கழுதைக்கு கொஞ்ச நேரத்துல ஃப்ரண்ட்ல என்ன விரிக்கப்படுதுன்னா, நம்ம ஊர்ல இந்த விஐபி எல்லாம் வரும்போது ஒண்ணு விரிப்பாங்க. என்ன தெரியுமா? ரெட் கார்பெட். ரெட் கார்பெட் எல்லாருக்கும் விரிக்கப்படாது, விஐபிக்களுக்கு தான் விரிக்கப்படும். அதே போலதான் இப்போ கழுதை நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த கழுதைக்கு முன்னாடி திடீர்னு ஜனங்கள் கிளைகளை வெட்டி போடுறாங்க, துணி விரிக்கிறாங்க. பெரிய ஒரு வரவேற்பு, பெரிய ஒரு வரவேற்பு. இந்த வரவேற்பு இந்த கழுதைக்கு முன்பாக வர காரணம் என்னன்னா, கழுதை நிமித்தம் இந்த வரவேற்பு கிடையாது. கழுதைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், இயேசு நிமித்தம். ஆமென். கழுதைக்கு முன்னாடி யாராவது கார்பெட் விரிப்பாங்களா? விரிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப விரிக்கிறான். உண்மையிலே அது விரிக்கப்பட்டது நாம பார்த்தா சொல்லுவோம் இயேசுவுக்காகன்னு சொல்லுவோம்ல. ஆனா உண்மையிலே அந்த கார்பெட்டுக்கு மேல யார் கால் பட்டுச்சு தெரியுமா? கழுதை கால் தான் பட்டுச்சு. அப்போ கழுதைக்கு இப்ப பயங்கர பெருமையா இருக்கும் இல்ல? பரவாயில்ல, எனக்கு கார்பெட்லாம் விரிக்கப்பட்டது இயேசுவுக்காக இருந்தாலும் யார் கால் தான் படுது தெரியுமா? கழுதைக்கு கால். ஆமென். வாழ்க்கையில இயேசு மட்டும் உயர்ந்திருப்பார்னா, உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போற பாதையே விஐபி பாதையா தான் இருக்கும். ஒரு கழுதைக்கே கொஞ்ச நேரம் இயேசுவை சுமந்ததுனால அதனுடைய வேய விஐபி வேய ஆண்டவர் மாத்துவார்னா, ஒரு கழுதைக்கு ஆண்டவர் அப்படி செய்வார்னா, ஒரு பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, நீ ஆண்டவரை மட்டும் பிரதிபலிச்சிட்டேனா, உன் லைஃப்ல இயேசு இருக்கிறார் என்பதை ஒரு 4 பேருக்கு நீ காண்பிச்சிட்டேனா, உனக்காய் கர்த்தர் திறக்கிற வாசல் இருக்குதுல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தை கை கொண்டிருந்தபடினால, அதாவது எனக்கு நீ வாழ்ந்ததுனால, உனக்காக நான் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அந்த வாசலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒருவராலும் பூட்டக்கூடாத வாசல். ஆண்டவர் உனக்கு திறக்கிற வாசல். கழுதைக்கு முன்பாக கார்பெட் விரிச்சு ஜனங்கள் பாடிட்டு இருக்கும்போது அதை தடுக்க வந்தார்கள். இதை செய்யக்கூடாது அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், அவங்க செய்யலைன்னா, அவங்க பாடலைன்னா இந்த கல்லுகள் பாடும். ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ண யாருக்கும் முடியல. கழுதைக்கு முன்பாக இந்த கார்பெட் விரிக்கிறத, கிளைகளை முறிச்சு போடுறத யாருக்கும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது திறந்த வாசல். அவர்கள் திறந்த வாசல் அல்ல, கர்த்தர் திறந்த வாசல். உனக்காய் கர்த்தர் ஒன்றை திறப்பாரானால், கர்த்தர் உனக்காய் நின்று ஒரு காரியத்தை செய்வாரானால், அதை யாருக்கும் தடுக்கவும் முடியாது, யாருக்கும் மாற்ற முடியாது. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த கழுதை கிறிஸ்துவை காண்பித்தது. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி இயேசுவை உயர்த்தினார்கள். அதே போல உன்னை பார்க்கிறவங்க உன்னை பார்க்காமல் கிறிஸ்துவை காண்பார்களானால், உனக்கு முன்பாய் விரிக்கப்படுகிற வாசல், உனக்கு முன்பாய் திறக்கப்படுகிற வாசல் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இந்த கழுதை காண்பிக்க, இந்த கழுதை செய்யப்பட்ட காரியம் 2 காரியத்தை அப்படியே சொல்றேன். ஒன்று, சீஷர்கள்ட்ட சொல்றார், இந்த கிராமத்துக்கு போங்க, இங்க ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள் அப்படின்றார்.
அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறார்னா, கட்டப்பட்ட கழுதையை கட்ட அவிழ்க்கிறார். கட்டப்பட்ட கழுதைக்கு கிறிஸ்துவை காட்ட முடியாது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை காட்ட முடியும். பாவம் என்கிற கட்டு உள்ளவனுக்கு கிறிஸ்துவை காட்ட முடியாது. அடிமைத்தன கட்டு உள்ளவனுக்கு கிறிஸ்துவை காட்ட முடியாது. பாவ கட்டிலிருந்து எவன் விடுதலை ஆக்கப்படுகிறானோ, பாவத்திலிருந்து எவன் ஒரு பரிசுத்தத்திற்கு வாழ வருகிறானோ, அவனுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை காட்ட முடியும். ரெண்டாவது, கட்டவிழ்க்க மட்டும் சொல்லல, கட்டவிழ்த்த கழுதைய என்கிட்ட கொண்டு வாங்கன்றார். கட்டவிழ்ச்சிட்டு எங்கேயோ விட்டுறாதப்பா, கட்டவிழ்ச்சிட்டு அது தன் இஷ்டம் போல போக விட்டுறாது, அது எனக்கிட்ட கொண்டு வா. அப்படியானால் கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க கிறிஸ்துவின் பாதையிலே நின்றால் மட்டுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஹல்லேலூயா. என் இஷ்டம் போல நான் போயிட்டு என் பாதையில என் ட்ராக்ல நான் போயிட்டு இருந்தா அல்ல, கிறிஸ்துவுக்காக கட்டவிழ்க்கப்படும். பாவ கட்டு, இந்த கட்டு கிறிஸ்து கட்டின கட்டு அல்ல, இது உலகம் கட்டின கட்டு. உலகம் கட்டின கட்டு என்னை விட்டு அவிழ்க்கப்படணும். கிறிஸ்துவின் அன்பு கட்டு என்னை கட்டப்படணும். அப்படி கட்டப்படுமானால் என்னிலே கிறிஸ்து வெளிப்படுவார். கிறிஸ்து வெளிப்பட்டால் எனக்கான வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடலை நம்ம பாடி, ஆண்டவரே என்னை இப்படி பிரதிபலிக்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாட்டுத்தாளில் ஒரு பாடலை சேர்ந்து பாடி, 4வது பாடலை, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பேதுரு போல என்ன நிரப்புங்க, பவுலை போல என்ன நிரப்புங்க. காலியான பாத்திரமா இருந்த வாழ்க்கை நிரப்பப்படட்டும். தெருவெல்லாம் உங்களுடைய அக்கினி நதி என் நிமித்தம் பாயட்டும் என்கிற நவாஞ்சியோட ஆண்டவரை பாடி, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் தேவ சமூகத்துல. இந்த பாடலை சேர்ந்து நல்ல கைகளை தட்டி வாஞ்சியோடு கேட்க போறேன். நீங்க உண்மையா இதை விரும்புங்க. முதல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டோம். என் கூட இருக்கிறவங்க என்ன பார்க்கறதோட உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. என்கிட்ட பழகிறவங்க என்னை விட உங்களை அதிகமா என்னிடத்தில் வெளிப்படட்டும். நான் உண்மை வெளிப்படுத்துகிற கிருபை எனக்கு தாங்க. இது சும்மா ஈஸியா முடியாது. பேதுருக்கு ஆரம்பத்துல முடியல. 3 வருஷம் இயேசுவோடு கூட தான் இருந்தாரு. இப்போ இயேசுக்கு என்ன ஆகுமோ என்று பார்க்கும்படி ராத்திரி போய் குளிர் காய்கிற இடத்துல எல்லார் கூட்டத்திலே நிற்கிறார். அந்த இடத்துல 3 பேர் கேட்கிறாங்க, நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே? பேதுரை பார்க்கும்போது யாருடைய சாயல் வெளிப்படுதுன்னா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுது. ஏன்னா 3 வருஷம் கூடவே நடந்தவன் அல்லவா. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டது கேட்கிறான், நீயும் இயேசு கூட இருந்தவன் தான் கேட்கும்போது அந்த இடத்துல பேதுருக்கு இயேசுவினுடையவன் என்பதை காண்பிக்க முடியல. 3 முறை மறுதளிச்சு வேதம் சொல்லி சபிக்கவும் தொடங்கிட்டான். தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் தொடங்கிட்டான். 3வது முறை சொல்லி முடித்ததும் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறார். நிக்க முடியல, கிறிஸ்துவை காண்பிக்க முடியல. அதே பேதுரு மேல் வீட்டறையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட அந்த நாளில தானே 3000 ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதாய் 11 பேர் கூட எழுந்து நின்று, ஒரு ஸ்திரீக்கு முன்பாக, ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக நான் கிறிஸ்துவினுடையவன் என்பதை காண்பிக்க முடியாது இருந்த அந்த பேதுரு இப்பொழுது அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் நின்று கிறிஸ்துவை காண்பிக்கிறான். காரணம், இப்பொழுது அந்த பாத்திரம் காலியா அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கிறது. ஆமே. இன்னைக்கு நான் இயேசுவை காண்பிக்கணுங்கிற வாஞ்சியோட உடனே போய் என்னால காண்பிக்க முடியும் அப்படி கிடையாது. எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்த 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 நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு நான் புறப்படுவேன். ஆனால் தண்ணி எடுக்க வந்த சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்கலாமா? எடுத்துட்டு போயிருந்தா கூட ஓகே. தண்ணி எடுக்கல, வந்தவள் இயேசு கிட்ட பேசி 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 இப்போ அவளுடைய தாகம் தனியுது. தாகத்துக்கு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா இப்ப அவர் பேசி 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 அவளோடு அவ எதுக்கு தண்ணி எடுக்க வந்ததுங்கிறத மறந்து அவளுடைய தாகம் தனிந்து, இப்போ அந்த தனிந்த தாகத்தோடு நிரப்பப்பட்டவளா அவ எங்க போறான, ஊருக்குள்ள ஓடி போறா. போய் கிறிஸ்துவை காண்பிக்கிறாள், கிறிஸ்துவை சொல்லுகிறாள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாள்.
அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது. அந்த வார்த்தை நிமித்தம் ஒரு ஊரே கிறிஸ்துவனிடத்தில் வந்தது. இயேசுவின் நாமத்தில். கால கடைசியா இருக்குது தம்பி தங்கச்சி. நம்ம எதையெல்லாமோ பத்தி மற்றவங்கள்ட்ட காட்டுகிறோம், பேசுகிறோம். கிறிஸ்துவை காண்பீங்கள். கடைசி காலத்தில் இருக்கிறோம். என் நிமித்தம் ஆண்டவரே நீங்க வெளிப்படணும். ஒரு கழுதையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டாரானா, என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படணும். எத்தனை பேர் விரும்பி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்? என்ன நிரப்புங்க உங்க வல்லமையால. கேட்க விரும்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஒரே சத்தமா என்ன நிரப்புங்கப்பா. நல்ல கைகளை தட்டி ஓ ரிபல ஷதலரே ரிபலகதரா பாடுவோம். என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பி பாடுவோம். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிழல தொடுவோம், நிழல தொடுவோம். சுகத்தை பெறணும், கச்சைய தொடுவோம். அற்புதம் பெறணும், நிழலை தொடுவோம். சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம். பேதுரு போல், பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்பாடு. எத்தனை பேர் கேட்கிறீங்க வாலிப பிள்ளைகள்? பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் கேளுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. கௌரி பலா சதரா பாடும்போது ஆவியானவரே உண்மையாய் கேட்கிற பிள்ளைங்க மேல உடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. அதிகாரத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ரிகரபலவோ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. காலியான பாத்திரமா, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலி, இனி இந்த பாத்திரங்கள் காலியா இருக்க கூடாதப்பா. உம்முடைய மகிமை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே. மூழ்கணுமே, நிரம்பணும், நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியா. மூழ்கணுமே, மூழ்கணுமே. க்ளோரி பாலா சந்தலரா. அன்னைய எசேக்கியேலை இழுத்து சென்ற ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளை அந்த அனுபவத்தில் இழுத்து செல்வீராக. கர்த்தருடைய கரம் இழுத்து செல்லட்டும். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. க்ளோரி பாலா பௌஷலத ரிபல கதரா வல்லமையாலே. நிரப்பிடுங்க, நிரப்புங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வல்லமை, 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 வல்லமை. ஓரி பலபோ சந்தலரா. ஆமென். தெருவெல்லாம், தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெரு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற தெருக்கள் எல்லாம் உம்முடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் பாயட்டும். செய்திடுங்க, செய்திடுங்க அப்பா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. இந்த வாலிப கூட்டம் எழும்பட்டும்பா. இவர்கள் நிமித்தம் ஒரு எழுப்புதல். யோசுவாவை கொண்டு செய்தது போல, கிதியோனை கொண்டு செய்தது போல நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. மகிமை, மகிமை, மகிமை. இந்த பாத்திரம் சாதாரணது அல்ல. இந்த பாத்திரம் அபிஷேகம் நிறைந்தது. இந்த பாத்திரத்தின் மேல தேவாபிஷேகம். ஒவ்வொருவர் மேலும் தேவாபிஷேகம். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினா. ரகரபல ஹந்தல ரகர ஷலதரா லேப்ரபல கதரியா தெலரே. தாவீது மேல் ஊற்றப்பட்ட அதிகார அபிஷேகத்தை இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றுவாராக.
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஓ ரிபாலா ஹந்தல ரிபோ, கிதியோன் மேல் ஊற்றப்பட்ட யுத்த அபிஷேகத்தை இப்பொழுது உன்மேல் ஊற்றுகிறார். தாவீது மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை இப்பொழுது உன்மேல் ஊற்றுகிறார். ரிகரபலபோ ஷலதரியாதரா, சீஷர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை இப்பொழுது உன்மேல் ஊற்றுகிறார். இந்த பாத்திரம் இனி சும்மா அல்ல, உனக்குள் இருந்து வெளிப்பட போகிற மகிமை அநேகரை கிறிஸ்துவுக்குள் இழுத்து கொண்டு வருவதாக. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, உன் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு, இது ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம், ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம். இந்த காலை நேரத்தில் உனக்கு கர்த்தர் தந்தருளுவா. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரிபாலா ஹந்தலா ரகபா ரிகா ஷதலரா லேப்ரோ பாலா ஹந்தலரா. பயனற்றிருந்த உன்னைதான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பிரயோஜனமற்றிருந்த உன்னைதான் கர்த்தர் பிரயோஜனமாக்க போகிறார். தூரமாய் கடந்த உன்னைதான் கர்த்தர் அநேகருக்கு சமீபமாக்க போகிறார். அபிஷேகம் உன் தலையை மாற்று, அபிஷேகம் உன் தடையை மாற்று, அபிஷேகம் உனக்கான வாசலை திறக்கும், அபிஷேகம் உனக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தும். Glory, 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 glory. ரிபலபர கதரமல ஷனதரியாதரா. உனக்குள் இருந்து வெளிப்படுகிற அபிஷேகம் இந்த சின்ன வயதில், இந்த வாலிப நாட்களிலே உனக்குள் இருந்து வெளிப்படுகிற சில தேவ அபிஷேகத்தின் நதி அநேகரை உயிர்ப்பிக்கிறதா, உயிர்ப்பிக்கிறதா. எழுப்புதலின் சந்ததியா, எழுப்புதலின் வாலிபர்களா உன்னை கர்த்தர் மாற்றுவாராக. ஓரா கபா ராகதலர ஓரிபல சந்தலரியாதரா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் யாரையும் அங்கீகரி பார்க்காதபடி உன் வாய்களை திறந்து ஸ்தோத்திரபடி. ஆமென். அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளோடு ஒரு சில நிமிடங்கள். ஓ ரிகாபல ஹந்தலரே, நீ யார் என்பதை நிரூபிப்பார், நீ யார் என்பதை நிரூபிப்பார். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை பல கண்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிற ஆண்டு இது. நீ சரியாய் பயன்பட்டார், நீ சரியாய் இருந்தார், உனக்குள் இருக்கிற கிருபை என்ன என்பதை நிரூபிக்கிற ஆண்டு இது. உன்னை செரிப்பித்தவருக்கு தெரியும், உன்னை உண்டாக்கினவருக்கு தெரியும், உன்னை அழைத்தவருக்கு தெரியும். பேதுருவே, உன்னை அப்படி விட்டுட்டு போக மாட்டார். பேதுருவே, உன்னை 4 பேருக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க அல்ல அழைத்தது, 4 பேர் முன்பாக நீ நிமிர்ந்து நிற்கணும். கிறிஸ்து யார் என்பதை காண்பிக்கிற பாத்திரம் நீ. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிற பாத்திரம் நீ. கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை காண்பிக்கிற பாத்திரம் நீ. ஒண்ணு இல்லாத ஒன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தது, கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. உன்னை தெரிந்தெடுத்ததற்கு நோக்கம் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உனக்குள் இருக்கிற தேவ அபிஷேகம் என்ன என்பதை ஆண்டவர் காண்பிப்பார். அது காண்பிக்கப்படும் போது, நேற்று இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்ல வச்சாருங்க. நீ அநேகருக்கு தேவைப்படுகிற காலம் இது, நீ அநேகருக்கு தேவைப்படுகிற காலம். ஆமென். சிலர் கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள், ஏன் நீ இந்த குடும்பத்தில் பிறந்த, நீ எதுக்கு இப்படி வந்து பிறந்த, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை கேட்ட வாலிப பிள்ளைங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல இந்த காலை நேரத்துல ஆவியாருடைய பலத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட உன்னைதான் கர்த்தர் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா, வெட்கப்படாம 2 கரத்தை உயர்த்தி நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லி இந்த ஆராதனை நேரத்தில் வெட்கப்படாம 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்த ஒவ்வொரு பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு சாட்சியாய். உனக்கு சொல்லப்படுற வார்த்தை இதுதான். கிதியோன்ட்ட வந்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னுவார். கிதியோனே, நான் உன்னை அனுப்புறேன், நீ என்ன நம்பி போ அப்படின்றார். நீ என்ன நம்பி இருக்கிற பலத்தோட போ. பாத்திரத்துக்கு ஷேப் மாறல, ஆனா கர்த்தர் ஊற்றின தண்ணீர் நிமித்தம் அந்த பாத்திரத்தின் வேல்யூ மாறுது. ஹல்லேலூயா. மற்றவங்க நினைக்கிறது போல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது ஒருவேளை உனக்குள் மாறாமல் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளிருந்து வெளிப்பட போகிற மகிமை உன்னுடைய வேல்யூவை மாற்ற போகிறது. உன்னுடைய வேல்யூவை மாற்ற போகிறது. உன் வேல்யூவை மாற்றும். அப்படி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே நாவே ஆத்மா சத் ஓ நாவே பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. இயேசுவுக்கு லேசான காரியம் எதுவும் லேசா. ஆண்டவரே, அப்படி அர்ப்பணிப்போடு ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும். உம்மா என்னை எப்படி நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். என்னை எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா, என் நிலைமை என்ன என்பதை நீர் அறிவீர். என்னாலும் ஹல்லேலூயா என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு யாருண்டு, எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. உடைத்தே உருவாக்கினே சித்தே சீர்படுத்தினே புடவெட்டி புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு, நான் கலங்கினே. உங்க கரம் எனக்கு இருக்குதுப்பா. அவர் கையை பிடிச்சுக்கோ, நீ அவர் கையில கொடுத்துருவ. யாருண்டு. ஹல்லேலூயா. விமலகதரலரே நடத்தியதே. உடைத்தே என்னை உருவாக்கினே சிச்சித்தே சீர்படுத்தினே புடவெட்டி
ஹalleluya சீர்படுத்தி ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தமா எனக்கு யார் நான் கலங்கின நேரம் ஓ என்னை நடத்தியது எனக்கு யாரும். ஆண்டவரே எங்களை எப்படிப்பட்ட மகிமையான பாத்திரமாய் மாற்றணும் உங்களுக்கு ஒரு 5 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிஷங்கள் அப்படி முழங்கார் போட முடிஞ்ச பிள்ளைங்க எல்லாம் முழங்கார் போட்டு ஹalleluya. பெரியவங்க நீங்க உட்கார்ந்துக்கலாம், வாலிப பிள்ளைகள் நீங்க முழங்கார் போட்டு ஒரு 5 நிமிடம் நீங்க பர்சனலா இந்த ஆராதனை இந்த கடைசி நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உனக்கு என்ன பேச தோணுதோ அதை நீ பேசலாம். உனக்கு என்ன சொல்ல தோணும் அதுல எது வேணாலும் இருக்கலாம். சிலருடைய லைஃப்ல உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் உன்னை பல இடத்துல நிக்க விடல, அல்லது நீ சந்திக்கிற சில சூழ்நிலைகள். பர்சனலி நீ நிறைய காரியங்கள் நேற்றிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிட்டே இருக்கிற, ஆனா நீ மற்றபடி சந்திக்கிற சில சூழ்நிலைகள். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கள்ட்ட பர்சனலா பேசும்போது ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு நிக்க முடியலன்னா அவங்க வளர்ற சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். சில பிள்ளைங்க சொல்ற காரியங்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே அந்த பிள்ளைங்க எப்படிதான் நிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த இடத்துல அந்த வாலிபர்கள் நிற்பது வாழ்வது என்பது அது உண்மையிலே ஒரு பெரிய சவால். இதனால நிறைய விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா செய்ய முடியல. ஆண்டவர்கிட்ட நெருங்க கூட முடியாத சில சந்தர்ப்பங்கள், சில சிச்சுவேஷன்ஸை இன்னைக்கு சில பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணலாம். இப்போ நீ ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் ஓப்பன் பண்ண, எப்படி ஒரு அப்பா கிட்ட நீ ஃப்ரீயா பேசுறியோ, அப்பா உங்க பிள்ளையா வந்திருக்கிறேன்ப்பா. இது ஒரு நார்மல் ப்ரேயர் கிடையாது, இது ஒரு சம்பாஷணை. உனக்கும் ஆண்டவருக்கு கான்வர்சேஷன். உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ எப்படி எல்லாம் ஷேர் பண்ணுவேன், அப்படி ஒரு ஷேரிங் டைம். இதை நடத்தும்படி ஆவியானவர் ஏவுகிறபடினால நான் இந்த ஜெபத்தை நடத்துறேன். இந்த நேரத்தில் இதை நீ சொல்றது இனி இந்த காரியம் உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது, அப்படி சொல்லிடுறேன். அண்ணாள மாதிரி அதன் பிறகு அவள் இந்த காரியத்தை நினைக்கவில்லை, துக்கமுகமா இருக்கவில்லை. அவர்கிட்ட நீ உன்னை விஷயமா வச்சுட்டேனா, ஒரு காரியத்தை வச்சுட்டேனா, அதன் பிறகு நீ அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவர் பார்த்துப்பார். அவர் உன்னை எப்படி மாற்றணும்னு அவருக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல உன்னை எப்படி வளர வைக்கணும்னு he knows, அவருக்கு தெரியும். உன்னை அப்படி விட்டுட்டுலாம் போக மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். உன் பக்கத்துல நின்று உன் கூட நீ இப்ப முழங்கால் போட்டிருக்கிற உன் பக்கத்துல உன் தோல்ல தட்டிட்டு அவர் நிற்கிறார். பேசு, என்கிட்ட சொல்லு. நீ சொல்றத விரும்பி கேட்கிற தெய்வமாய் அவர் இப்பொழுது உன் பக்கத்துல இருக்கிறார். ஹalleluya. ஒரு 5 நிமிடங்கள் நான் இந்த பிரேயர் அப்படியே நடத்துவேன். நீ தனி ஆண்டவர்கிட்ட பேச, இந்த உறவை அப்படியே பலப்படுத்து. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா இப்ப நீ கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் இப்போ இது உங்களோட ஒரு பர்சனல் பிரேயர் மாதிரி. உனக்கு ஆண்டவர்கிட்ட ஏதாவது அழுது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்படியே அழுதுறேன் உனக்கு. ஆனா எனக்கு இதை நினைச்சு அழுகதானே வரும்னா அது அப்படியே ஆண்டவர் சொல்லி அழுது. இந்த காரியம் ஒருவேளை ஒரு ஃபேமிலியில் ஏதாவது இன்சிடென்ட்ஸாக இருக்கலாம், அல்லது நீ கடந்த வருஷத்தில் ஏதாவது சந்திச்ச ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்போ நீ ஆண்டவர்கிட்ட ஓப்பன் அப் பண்ண, உன் ஹார்ட் அப்படி ஓப்பன் ஆகட்டும், விசாலமாகட்டும். நான் நம்புறேன் இந்த நாள் உனக்கு வரக்கூடிய செய்தி உனக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து அனுப்பும் நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. உனக்குனே ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு உனக்காகவே பேசுவார். எப்படி வயலிடத்தில் அநேக ஸ்திரீகள் இருந்த பிறகும் ரூத் பக்கத்துல போவாஸ் பேசினாரோ, அதே மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உன் பக்கத்துல பேசுவார் ஆண்டவர். இன்னைக்கு உன் கிட்ட பேசுவார். இன்னைக்கு உன் பேரை சொல்லி பேசுவார். இன்னைக்கு உனக்காக பேசுவார் ஆண்டவர். ஏதாவது இடத்துல விழுந்து கிடக்கிறியா, ஆண்டவர் இப்ப ஓப்பன் அப் பண்ணிரு. உன் இருதயம் ஓப்பன் ஆகட்டும். இதான்ப்பா இப்படி வந்திருக்கிறேன்ப்பா,
சில பிள்ளைங்க ஏன் இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, சில சூழ்நிலை சந்திக்க முடியாம வந்திருக்கலாம். சில நேரத்துல இங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், இங்க போனா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும், அப்படி வந்திருக்கிற சில பிள்ளைங்க இருப்பீங்க. அப்படி எந்த சூழ்நிலை உன்னை ரொம்ப காயப்படுத்துகிறதோ அதையும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஹல்லேலூயா. நீ இங்கிருந்து போகும்போது உன் சரீரத்துல ஒரு விடுதலை இருக்கணும், உன் ஆவியில ஒரு விடுதலை இருக்கணும், உன் ஆத்மாவில் ஒரு விடுதலை இருக்கணும். அதுக்காக தான் இந்த கேம்ப். இது உனக்கான கேம்ப், இது உனக்கான தருணம். பேசு, பேசுங்க இருதய திறந்து. இந்த நேரத்தில் அப்படியே ஒரு வார்த்தை கேட்கிறேன், உண்மையா பேச முடியுதா ஆண்டவர்கிட்ட? பேச முடியலன்னா, ஆண்டவரே எனக்கு பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளு. எனக்கு திரும்ப உங்ககிட்ட பேசணும்ப்பா. உன் இருதயம் திறந்து பேசட்டும், உன் வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வரட்டும். நிறைய பிள்ளைங்க உள்ள திறந்து பேசுறதை பார்க்கிற. உள்ள திறந்து பேசுங்க, ஆண்டோட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேசிட்டே இருங்க, நீங்க பேசிட்டே இருங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போது என் வாழ்விலே ஏசையா, நீர் போ. பேசிட்டே இருக்குமா? பேசு. ஆண்டவர்கிட்ட ஓப்பன் இருதய திறந்து உன் பாரங்கள்லாம் என்ன இருக்கோ சொல்லு. இன்னைக்கு உன்னோடு பேசுவார் கர்த்தர், உனக்காகவே பேசுவார். இந்த வார்த்தையை நான் தைரியமா சொல்றேன். உன்னோடு பேசுவார், உனக்காகவே பேசுவார். ஒரு பெரிய கூட்டம் இங்க இருக்குது, பட் உன்னோட பேசுவார், உனக்காக பேசுவார். பக்கத்துல நின்னு நான் இருக்கிறேன் அப்பா பேசுவார். நான் இருக்கிறேன் உனக்காக, நான் இருக்கிறேன் உனக்காக. எந்த சிச்சுவேஷன்ல தைரியமா போ, நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ தைரியமா போ. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், கைவிட மாட்டான். உண்மையா பேசுற பிள்ளைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உனக்கு தூரமாய் அல்ல, உனக்கு சமீபமாய் நின்று உன் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ பேசுறது அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நீ பேச பேச அவருடைய கிரியைகள் உனக்காய் செயல்பட போகிறது. உனக்காக அவர் எழுந்தருள போகிறார். உனக்காக சில காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இங்கிருந்து நீ புறப்படும்போது தைரியமாய் புறப்படலாம். உன்னை அவர் தனியாய் விட மாட்டார். நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லி இருக்கிறார். உனக்கு எந்த ஒரு ஸ்டடீஸ்ல எந்த காரியத்துல நீ ஃபீல் பண்ற, அந்த காரியத்துல கர்த்தர் இன்னும் பார்த்துப்பா. உன் எதிர்காலத்தை குறித்து நீ ஃபீல் பண்ற, அதை பார்த்துப்பார் அவர். ஹல்லேலூயா. ஓ அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆண்டவரே ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமார் என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமார், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர்
இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீரே துணையாயிருந்து நடத்துவீராக. உம்மை துணையாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் அப்பா. கர்த்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி எந்த காரியத்தை குறித்த பயமும் எனக்கு தேவையில்லை. இருக்கிற பலத்தோட புறப்பட போகிறேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோட நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நீ தைரியத்தோட புறப்படு. உன்னோடு கூட அவர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு இடைபடும் ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்து கொள்வோம்.